பார்க்கோங்க என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $89,679 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸு $96,000 $80,000 சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகினுருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, கன்சல்டேட் ஆகினுருக்கு சரிங்களா. ஸோ இப்போது கரண்ட்டாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஸோ இந்த லோ ஓகேங்களா, இந்த 85,000 அந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகின்னு இருக்குது மேல் நோக்கி சரிங்களா. ஸோ இப்போது இந்த ஏரியாவில் இருக்க ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சப்ளை ஏரியா எதுன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா சரிங்களா. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,000 ஓகேங்களா, 93,600லேருந்து 90,800 ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா. ப்ரைஸ் வந்து இந்த 90,000 ரேஞ்சை நோக்கி தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மண்டே, ஸோ மண்டே கேண்டில் வந்து பம்ப் ஆகின்னு இருக்குது சரிங்களா. அது நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது ப்ரைஸ் ஓகேங்களா. 90,800லேருந்து 93,600 இந்த ஏரியாவில் ப்ரைஸை தொட்டுட்டு இப்படி ரிஜெக்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு மேலே போய் இந்த சப்ளையை தொட்டுட்டு ரிஜெக்ஷன் கேண்டலாக க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு கண்டிப்பாக நம்மளுக்கு அகெயின் இந்த 84,000 ஓகேங்களா உடச்சிடுவான். மேலே போய் ரிஜெக்ட் ஆகி வந்துட்டான்னா கண்டிப்பாக அந்த 83,000 லெவலில் உடச்சிடுவான் சரிங்களா. ஸோ ப்ரைஸ் எக்காரணத்து கொண்டும் இந்த ரேஞ்சை வந்து தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை இந்த ரேஞ்சை தொட்டு இதே இடத்துல கேண்டல் க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒழிய ரிஜெக்ட் ஆகக்கூடாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இன்றைக்கி வந்து இந்த சப்ளை ஏரியா உடச்சிட்டான்னா ப்ரைஸு கண்டிப்பாக இந்த 96,000 உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த லெவல் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் சப்ளை ஏரியா 100,000லேருந்து 110,000 ஒரு பெரிய சப்ளை ஏரியா இருக்குது சரிங்களா. ஸோ ஓகே இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100,000 ரவுண்டாக வச்சுக்கலாம். 100,000லேருந்து 105,000 இதுதான் வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸு கன்சல்டேட் ஆகின்னு இருக்கனால இந்த சப்ளை ஏரியாவை தொட்ட உடனே இந்த 100,000 தொட்ட உடனே கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகும் சரிங்களா. ஸோ ரிஜெக்ஷன் ஆகும். அது எவ்வளோ தொழு வருதுன்றது பார்க்கணும். ரிஜெக்ஷன் ஆகிறது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக வரானா இல்லை பிரம்மாண்டமாக வரானான்றது பார்க்கணும். ஸ்லோவாக வந்தானா ப்ராப்ளம் இல்லை, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிரம்மாண்டமாக வந்தானா கண்டிப்பாக இந்த 80K எவ்வளோ வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போயினுக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஒரு வேளை இந்த சப்ளையை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆனால் கூட கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் உடைப்பான் ஓகேங்களா. 80 வச்சிருவான்றது சொல்ல முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் ஆனால் இந்த லெவலில் உடைப்பான், அதாவது 83,000 84,000 இந்த லெவலில் வந்து உடைப்பான் இந்த சப்ளையில் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்தானா ஓகேங்களா. இன்றைக்கி கேண்டல் வந்து ரிஜெக்ஷன் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதான் ரைட் ஓகே. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் என்னன்றது பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டல் தான் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து கேண்டல் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வர பியரிஷ் கேண்டல், அதுக்கு முன்னாடி வர நியூட்ரல் கேண்டல், அதுக்கு முன்னாடி வர புல்லிஷ், அதுக்கப்புறம் பியரிஷ். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் புல்லிஷ் ஒரு வாரம் பியரிஷ் அந்த கான்செப்டில் போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை சொன்ன பார்த்தீங்களா, இந்த சப்ளை வந்து கரெக்டாக பாருங்கள் போன வாரத்தோட ஹை பக்கத்தில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த சப்ளையை தொட்டவுடனே ஒரு சின்ன புஷ்ஷு கீழே இருக்கும். ஸோ அந்த புஷ்ஷு கீழே வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டல் வந்து ரெட்டாக மட்டும் மாறி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த லோவை நோக்கி வந்துடுவோம் ஓகேங்களா. இந்த லோவை நோக்கி வந்துடுவோம் ரைட் ஓகே. ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கன்சல்டேட்டு. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இப்படி புல்லிஷாக திரும்பணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்லி கேண்டல் வந்து இந்த 96,000க்கு மேலே ஒரு பெரிய வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் இந்த வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த ஏரியாவே வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும். இப்படி தான் வந்து மார்க்கெட்டு திரும்பணும். ஸோ புல்லிஷாக மார்க்கெட் திரும்பணும்னா இதுதான், இந்த ஹைக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் புல் பேக் வந்து அதுக்கப்புறம் போகணும்
சரிங்களா. ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைக்குள்ளேயே ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டானா, ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்தால் கூட அது புல்லிஷ் கேண்டலா பியரிஷ் கேண்டலான்றது கூட பார்க்கணும். ஒருவேளை பியரிஷ் கேண்டலா ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்தனா கண்டிப்பாக இந்த 80K உடச்சிட்டு ப்ரைஸு கீழே வந்துடுவான். சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இது வந்து புல்லிஷ்கான சினாரியோ என்னென்னா, இந்த 96க்கு மேலே கட்டாயி க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் புல் பேக் ஆகி திரும்ப மேலே போகணும். இதுதான் புல்லிஷ்கான சினாரியோ. ஸோ ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்சு ஓகேங்களா, இந்த ரேஞ்சிலிருந்து கீழே வந்தானா கண்டிப்பாக வந்து இந்த 84,000 வந்து உடச்சிருவான்னு சொன்னேன். அங்கே கீழே என்ன நடக்குது ரியாக்ஷன்றதை பார்த்து நம்ம அடுத்த டிசைட் பண்ணுவோம். ஆனால் இந்த 80,000க்கு கீழே உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பக்கத்தில் நம்மளுக்கு இங்கேருந்து கீழே வரான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 78,000லேருந்து 74,500 சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து பிக்கஸ்ட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டலில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலில் மந்த்லி கேண்டல் சரிங்களா. ஸோ மந்த்லி கேண்டலில் நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இன்கேஸ் ப்ரைஸு நம்மளுக்கு இந்த மாதம் முடியறதுக்கு 9 நாள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இதே ரேஞ்சு அதாவது 90,000க்கு கீழே கேண்டலை க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நவம்பர் மந்த்து கேண்டல். ஸோ அந்த நவம்பர் மந்த்து கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து டிசம்பர் மந்த்து கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்து கேண்டலோட லோ ப்ரைஸும் இந்த நவம்பர் மந்த்து கேண்டலோட லோ ப்ரைஸும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டலோட லோ ப்ரைஸ் ஓகேங்களா, இந்த ஏப்ரல் மந்த்து கேண்டலோட லோ ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எல்லாத்துல ஸ்டாப் லாஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் ப்ரைஸு கீழே வந்து இது 3த்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகணும். சரிங்களா. ஸோ ஓகே ப்ரோ, இது வந்து டிசம்பர் மந்த் லோ, ஓகே இது வந்து நவம்பர் மந்த் லோ, ஏன் இந்த ஏப்ரல் மந்தோட லோவையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ வந்து 12 மந்த்து கேண்டல் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 இயர் கேண்டல் வச்சுருக்கேன். அந்த 1 இயர் கேண்டலோட லோ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,441 சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இது சரிங்களா. ஸோ இந்த ஏப்ரல் மந்தோட லோ 74,441 சரிங்களா. ஸோ அப்போ இப்போ இயர்லி கேண்டல் வச்சுக்கிறேன். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த இயர்லி கேண்டல் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகின்னு இருக்குது பாருங்கள், ஒரு பியரிஷ் கேண்டலாக தற்போதைய வரைக்கும் இருக்குது. அதுவும் பியரிஷ் ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்குது சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டல் வந்து இயர்லி கேண்டல் ஃபார்ம் ஆனதே கிடையாது பிட்காயினில். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படி ப்ரைஸு கீழே வந்து அதாவது நம்மளுக்கு ஜனவரி மந்த்து கீழே வந்ததுன்னா இந்த லோக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சுன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் அடுத்த வருஷம் ஃபார்ம் ஆகலாம். இது ஒரு பாயிண்ட் சரிங்களா. ஸோ இன்கேஸ் இந்த கேண்டலோட லோக்கு கீழே வந்து க்ளோஸ் அதாவது ஒரு நிமிஷங்க. ஸோ வீக்லியில் ஓகேங்களா. ஸோ வீக்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 74,000 லோக்கு கீழே ஏதாவது கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா அது வந்து ஒரு பியரிஷ் மோடுக்கு மாறிடும் சரிங்களா. இது ஒரு பாயிண்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு பிடிசி வந்து அடுத்த மந்த்து கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இந்த லோக்கம் போல் இந்த லோக்கம் போல் இந்த லோக்கம் போல் டேரெக்டாக இங்கேருந்து மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி மேலே போகும்போது இந்த 100,000 105,000லாம் பிரேக் பண்ணி மேலே போனால் கூட நம்மளுக்கு இந்த $110,000 $110,000 வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், பெரிய ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணி மேலே போனால் ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், சந்தோஷம். ஆனால் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறான்னு நினச்சிக்கோங்க. அதாவது இந்த 110,000லேருந்து ரிஜெக்ட் ஆகி கேண்டில் கீழே வந்ததுன்னா இது என்னவா மாறிடும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்துடும். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து ஒரு லோவர் லோ, அதாவது ப்ரைஸ் வந்து லோவர் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒரு பாட்டமை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா,
அப்போ நம்மளுக்கு புல்லிஷ் ஆகணும்னா கண்டிப்பான முறையில் ஜனவரி மந்த்து இந்த 74,000க்கு கீழே வந்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜனவரி மந்த்து எந்த மாதிரி கேண்டல் ஃபார்மேஷன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணலான்ட்டு. ரைட், ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிடிசிக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிசியில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்கிற டைப்பில் ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளுக்கு மேபி நம்மளுக்கு கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 86,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். சரிங்களா? ஸோ அப்படி போகுதுன்னா நம்மளுக்கு இந்த 90,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ், 90,000 பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளையை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை இது டேரெக்டாக போய் அங்கே டச் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த லோவை உடச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இத்தீரியம்குள்ளே போவோம். ஸோ இத்தீரியமில் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இத்தீரியமில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இத்தீரியம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆயின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே வந்து கன்சல்டேஷன் ஆயின் இருக்குது. சரிங்களா? ஸோ இத்தீரியமில் நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி கேண்டலில் போகிறேன். ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹை, அதாவது பிடிசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நவம்பர் மந்த் ஃபார்ம் ஆன ஹையை வந்து உடைக்கல, ஆனால் இத்தீரியமில் இந்த ஹையை உடச்சிருக்கான். ஓகேங்களா? உடச்சிட்டு கேண்டலில் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல, விக்கஸ்ட்டு கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் வச்சிட்டான். ஆனால் போன வார கேண்டல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனில் போட்டுட்டான். ஓகேங்களா? போன வார கேண்டல் வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனில் போட்டுட்டான். ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகுதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டலோட ரேஞ்சோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிட்டான். ஒருவேளை இன்னைக்கு வந்து திங்கக்கிழமைங்க, அதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி ஒரு பேரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நம்மளுக்கு இந்த 2800 உடச்சிட்டு கீழே வந்துடுவான். யார்? நம்மளுக்கு இத்தீரியம். ஓகேங்களா? 2800 உடச்சிட்டு கீழே வந்துடுவான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இவன் கீழே வரானா எதுவுக்கு வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2400 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் இருக்க லோவை உடச்சிட்டு இந்த 2500, ஓகேங்களா, 500 400 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இது ஒரு வியூ. சரிங்களா? ஒருவேளை இத்தீரியம் நம்மளுக்கு இத்தீரியமில் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் வந்துன்னு இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்துன்னு இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் கீழே வந்தானா இந்த 2900, ஓகேங்களா, இந்த 2900 முட்டிட்டு மேலே போனான்னா நம்மளுக்கு இந்த சப்ளையை உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேரெக்டாக போய் இந்த சப்ளையை டச் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவன் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுவான். அதே கீழே வந்துட்டு போகணும். ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டல்லையே அவன் என்ன பண்ணணும், கீழே வந்துட்டு மேலே போகணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நம்மளுக்கு இந்த சப்ளையை, அதாவது இந்த இன்வெர்டட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இதோட டார்கெட் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் வந்து இந்த சப்ளை ஏரியாவுக்கு போகும். 3300லேருந்து 3400. ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும் போகும் இன்கேஸ் கீழே வந்துட்டு போனானா. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து இப்போதைக்கு ஓவராலாக சொல்லணும்னா இப்போ பிடிசி ஆகட்டும் இத்தீரியம் ஆகட்டும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது நடுக்கட்டத்தில் இருக்குது. சரிங்களா? புல்லிஷாகவும் மாறலாம், பேரிஷாகவும் மாறலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா பிடிசியோ கிரிப்டோ பார்த்தீங்கன்னா தெளிவாகவே மூமெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த லெவலில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். சரிங்களா? ஸோ
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லெவல் 98,000 100,000லேருந்து 105,000 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோ லைன் ஓகேங்களா. ஸோ $96,000 ஒரு எல்லோ லைனோ $80,000 ஒரு எல்லோ லைனோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க குட்டி சப்ளை ஓகேங்களா. இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா 90,300லேருந்து 90,300 93,600லேருந்து 90,800 ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் சரிங்களா 78,000 74,000 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஏரியா. அந்தந்த ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்றது முக்கியம் சரிங்களா. ஸோ இப்போ இத்தீரியலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி போட்டு பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி ஈவினிங் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கான் சரிங்களா. ஆனால் பிடிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கான். இதில் வந்து ஆனால் டோஜி டைப்பில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கான் புல்லிஷ் கேண்டலாக நம்மளுக்கு பிடிசியில். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் மாதிரி போட்டு கீழே தான் வரப்போகிறேன்ற மாதிரி போட்டிருக்கான். ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் தான் மார்க்கெட் தற்போதைக்கு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்தந்த லெவல்ஸ்க்கு போகும்போது அந்தந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும் ஓகேங்களா. புல்லிஷ்னா எந்த மாதிரி நடக்கணும் பியர்ஸ்னா எந்த மாதிரி நடக்கணுன்றது நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன் சிஸ்கர். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன்லைன் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.